அப்படி மட்டும் பார்க்காது, அப்படி பார்க்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்ல மாதிரி தான் இந்த சாங் இருக்கும். ஸோ சூப்பரான சாங் கேட்டு வந்துட்டீங்க. நான் இப்போ கொஸ்டினை கண்டினியூ பண்ணலாமா சார்? பண்ணலாம். சூப்பர் சார். அப்படியே நான் மந்திரம்லாம் போட்டு வந்திருக்கேன். இப்போ வேற லெவலில் கொஸ்டின்லாம் கேட்க போகிறேன். ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த டைம் பயங்கரமாக இருக்கீங்க சார். டிஷர்ட்லாம் நல்லா இருக்கு. என்ன விஷயம்? வர வர எங்கே ஆகிட்டே போறீங்க? கோடைக்காலமாக இருக்குல்லங்க. ஓ எரியுது அவனுக்கு எங்கெங்கயோ, நீ என்னதான் இப்படி கேட்குற அப்படிங்கிறீங்களா? இல்லை கோடைக்காலமாக இருக்கிறனால டிஷர்ட் தான் நல்லா இருக்கும். ஓகே சார். டிஷர்ட் தான் சிறந்த உடையாக இருக்கும். ஓகே சார். சூப்பராக இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. லுக் அண்ட் சென்ஸ் சூப்பராக இருக்கு சாருக்கு. இப்போ கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ கேட்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையில் வச்சு பிரிண்டிங் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயங்களை பற்றி அதை எப்படி சார் ஏற்றுமதி பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். கைகளால் பிரிண்ட் செய்யப்பட்ட துணிகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஹேண்ட்மேட் டெக்ஸ்டைல்ஸ் கைகளால் பிரிண்ட் செய்யப்பட்ட துணிகள் ஜப்பான், இங்கிலாந்து, பிரான்ஸ், நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இத்தாலி, பெல்ஜியம் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த 2024-25 ஆண்டில் கைகளால் பிரிண்ட் செய்யப்பட்ட துணிகள் 3216 கோடிக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இதை பார்க்கும் பொழுது இந்த கைகளால் பிரிண்ட் செய்யப்பட்ட துணிகளுக்கு வெளிநாடுகளில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. நிறைய வாய்ப்புகள் உள்ளன. இந்த கைகளால் பிரிண்ட் செய்யப்பட்ட துணிகளை நல்ல முறையில் ஏற்றுமதி செய்யலாம். சிறந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். பார்த்துக்கோங்க. ஸோ கைவினைப்பொருட்கள் கூட வேல்யூ இருக்காமல் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க மக்களே. கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா சார், இந்த கிராம்புன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல சார். கிராம்பு அதை இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்தராக வந்து இப்போது சாவு உயிர் பயத்தை காமிச்சிட்டா மரமாகிற மாதிரி சாவு பயம் நிறைய பேருக்கு வந்துருச்சு. அதனால் வந்து இயற்கை மூலியமாக விளையக்கூடிய பொருட்கள் தாவரங்கள்லாம் தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து கிராம்புன்னு நம்ம சொல்லி ஒன்று இருக்குல்ல சார். அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள் சார். கிராம்பு சிறந்த நறுமண பொருள், ஸ்பைசஸ் ப்ராடக்ட். கிராம்பு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கிராம்பு கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டும். மதிப்பு கூட்டி கிராம்பு பவுடர், கிராம்பு எண்ணெய் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். கிராம்பு மற்றும் கிராம்பு பவுடர், கிராம்பு எண்ணெய் ஏற்றுமதி மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்யலாம். நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். ஸோ கிராம்பில் கூட வேறு லெவல் ஒர்த்து இருக்க போல இருக்குது. இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ வந்து மதிப்பு கூட்டின்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்கல்ல சார். இப்போ மதிப்பு கூட்டி இந்த நறுமண பொருட்களை எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்? அதுக்கு எப்படி வேல்யூ வரும், அதை பற்றி சொல்லுங்கள். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் மதிப்பு கூட்ட ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களை பற்றி இப்போது பார்க்கலாம். கேட்டுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க மக்களே. மிளகை மதிப்பு கூட்டி மிளகு பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். மஞ்சளை மதிப்பு கூட்டி மஞ்சள் பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். ஏலக்காயை மதிப்பு கூட்டி ஏலக்காய் பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். மிளகாயை மதிப்பு கூட்டி மிளகாய் பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். சீரகம் மதிப்பு கூட்டி சீரக பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். கிராம்பு மதிப்பு கூட்டி கிராம்பு பவுடர், கிராம்பு எண்ணெய் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். இஞ்சியை மதிப்பு கூட்டி இஞ்சி பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். மசாலா பவுடர், சாம்பார் பொடி, ரசப்பொடி, பிரியாணி மசாலா, மீன் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும். மதிப்பு கூட்டை ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. பார்த்துக்கோங்க. ஸோ மதிப்பு கூட்டினாதான் மதிப்புக்கே மரியாதைங்கிற மாதிரி மதிப்பை கூட்டிக்கோங்க, உங்களுக்கும் கூட்டிக்கோங்க, நீங்கள் இருக்கிற பொருளுக்கும் கூட்டிக்கோங்கன்னு சார் சொல்கிறாரு. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளையாட்டு பொருட்கள் இருக்குது சார். விளையாட்டு பொருட்கள் எனக்கு மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த கபடி, அது போக வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த கொக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த விளையாட்டு பொருட்களை எடுத்துக்கிட்டோன்னா ஃபுட்பாலு, பேட்டு, அது மட்டும் இல்லாமல் நிறைய திங்ஸ் இருக்குது. அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த தற்காப்புக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த விளையாட்டு பொருட்களை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் ப்ராடக்ட்ஸ் விளையாட்டு பொருட்களுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. கிரிக்கெட் பேட், கிரிக்கெட் பால், கிரிக்கெட் விக்கெட், வாலிபால், பேஸ்கெட் பால், ஹாக்கி பால், ஹாக்கி பேட், கேரம் போர்டு ஆகிய விளையாட்டு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. விளையாட்டு பொருட்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, கனடா, வியட்நாம், தாய்லாந்து, ஜெர்மனி, பெல்ஜியம், கனடா, பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. விளையாட்டு பொருட்களுக்கு வெளிநாடுகளில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. புதிதாக ஏற்றுமதி தொழில் செய்பவர்கள் இந்த விளையாட்டு பொருட்களையும் ஏற்றுமதி செய்யலாம். நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். சூப்பரில். ஸோ விளையாட்டு பொருட்களுக்குமே நிறையா பொருட்கள் சொல்கிறாங்க பாருங்களேன். வாலிபாலு, ஃபுட்பாலு, பேட்டு, பாலு, அது போக நிறைய விஷயங்கள் இருக்குது போல். கேரம் போர்டு ஐட்டமும் இருக்குது. ஆமாம் சார், கேரம் போர்டு ஐட்டம் நல்லா வேல்யூபுல்லாக தான் இருக்கும். ஆமாம். ஸோ சூப்பர். ஸோ அதை பற்றி சொன்னாங்க. இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து வணிக ஏற்றுமதி பண்ணுறோம்ல சார். இப்போ வந்து இதுக்குன்னே வணிக ஏற்றுமதியாளர் அந்த மாதிரிலாம் ஆளுங்க இருப்பாங்க.
தரமா தேர்ந்தெடுக்கிறது எப்படி சார், லாபகரமா அதை எப்படி சார் செய்யறது, அதை பற்றி சொல்லுங்க. மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் வணிக ஏற்றுமதியாளர்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களை அந்த பொருட்களை சாகுபடி செய்யப்படும் மாவட்டங்கள், தயாரிக்கப்படும் மாவட்டங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக மஞ்சள் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றால் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்ய வேண்டும். முந்திரி ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றால் பன்ருட்டி பகுதியில் உள்ள விவசாயிகளிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்ய வேண்டும். துணி ஆடைகள் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றால், உதாரணமாக டிஷர்ட் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றால் திருப்பூர் மாநகரில் உள்ள ஆடை தயாரிப்பு நிறுவனத்திடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்ய வேண்டும். இந்த மாதிரி வணிக ஏற்றுமதியாளர்கள் எந்த பொருளை ஏற்றுமதி செய்யவிருள்ளார்களோ அந்த பொருளுக்கான விவசாயிகள் மற்றும் தயாரிப்பாளர்களிடம் நேரடியாக மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கும் வணிக ஏற்றுமதியாளர்களுக்கும் இடையில் இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது. நேரடியாக விவசாயிகள் தயாரிப்பாளரிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்தால்தான் லாபம் நல்ல முறையில் கிடைக்கும். இது சிறந்த முறை. ஏற்றுமதி தொழிலில் இதை பின்பற்றி செய்ய வேண்டும். ஸோ வந்து தேர்ந்தெடுக்கிற பர்சன் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை சார், சூப்பர். நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பர்சன் தான் அந்த உங்களோட லைஃப், பட் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தையே கொண்டு போக போகிறாங்க. ஸோ நல்ல ஒரு டைரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்ட மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட பேசி அப்போ தான் ப்ராஃபிட் கரெக்டாக நல்லா கரெக்டாக இருக்கும். சூப்பர் சார். இப்போ அந்த ஆடைகள் பற்றி சொல்லணுங்கிறப்ப வந்து இப்போ வந்து மென்ஸ் ஆகட்டும் விமன்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கான ஆடைகள் வந்து கிடைச்சிருது. பட் சொன்னால் அந்த கிட்ஸுக்கான ஆடைகள்ங்கிறது வந்து அதுக்கு வந்து வேலைகள் இன்னும் அதிகமாக தான் இருக்கும் இல்லைங்களா சார்? குழந்தைக்கு தகுந்த மாதிரி அவங்க சைஸஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணுறதெல்லாம் இருக்கிறப்போ அதை எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணால், அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால லாபம் கிடைக்குமா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். கிட்ஸ் கார்மெண்ட்ஸ், குழந்தைகள் அணியக்கூடிய ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. குழந்தைகள் அணியக்கூடிய ஆடைகள் பற்றி விவரங்களை இப்போது பார்க்கலாம். பாருங்க, குட்டி பசங்களுக்கு கூட நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு வயது குழந்தை அணியக்கூடிய ஆடைகள், 1 வயது முதல் 3 வயது வரை உள்ள குழந்தைகள் அணியக்கூடிய டிஷர்ட்டுகள், 3 வயது முதல் 12 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கான ஆடைகள், டிஷர்ட்டுகள், ஷர்ட்டுகள், ஜீன்ஸ், ஷார்ட்ஸ், நைட் வியர் ஆகிய ஆடைகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கிட்ஸ் கார்மெண்ட்ஸ், குழந்தைகள் அணியக்கூடிய ஆடைகள் மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மன், பெல்ஜியம், ஸ்பெயின், கனடா, பிரான்ஸ், இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இது நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். ஸோ வந்து குழந்தைங்களுக்குமே இந்த ஏற்றுமதி விஷயங்களை பற்றி சார் சொன்னாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குமாமா. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கணும்னு தோணுச்சுன்னா சார், இந்த கொஸ்டினை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சார், இப்போ இந்த கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ அதை பற்றி ஒரு பட்டியல் சொல்லிடுங்க நம்மளோட நேயர்களுக்கு, மற்றும் அதை எப்படி அட்டன் பண்ணுறது அதை பற்றி சொல்லுங்கள். சரி, நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். ஏற்றுமதி பற்றி தியரி பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன, ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு வாங்குவது எப்படி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை, இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி, இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பேமெண்ட் பணம் வாங்குவது எப்படி, ஏற்றுமதிக்கு ஸ்பெஷல் பேக்கிங் செய்வது எப்படி, பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன். ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளை 2 வகையான பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். முதல் வகையான பயிற்சி வகுப்புகளில் 3 பயிற்சி கிளாஸஸ் இருக்கின்றன. நான் 3 கிளாஸஸ்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைரக்ட் கிளாஸ், நேரடி கிளாஸ். நேரடி பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை திருப்பூர் மாநகரில் நடத்த உள்ளேன். இரண்டாவது பயிற்சி வகுப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 3வது பயிற்சி வகுப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இப்போது அந்த பயிற்சி வகுப்புகளின் தேதி அட்டவணையை பற்றி இப்போது பார்க்கலாம். தேதி சொல்றாரு, குறித்து வச்சுக்கோங்க, அது கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நானும் நம்புறேன். 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்த உள்ளேன். 7/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. 9/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்கள் திருப்பூர் மாநகருக்கு திரும்ப வர முடியாத காரணத்தினால் 2வது பயிற்சி வகுப்பும் 3வது பயிற்சி வகுப்பும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். இதற்கு அடுத்த பேட்ச் 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில், 14/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 16/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. மற்றொரு வகையான பயிற்சி வகுப்புகள் 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். வெளி மாவட்டங்களில், தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்களுக்கும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கும்
நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு திருப்பூருக்கு மாநகருக்கு வர முடியாதவர்களுக்கு 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் குவாலிட்டி தரத்தில் தான் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளின் தேதி அட்டவணையை இப்போது பார்க்கலாம். 7/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 9/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 11/4/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 16/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 18/4/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. சூப்பர். ஸோ அட்டவணை தான் இல்லை சார்? அட்டவணை. ஸோ நம்ம பயிலுக்கு எப்படின்னா கிளாஸ் ரூம்லேயே தூங்கிடுவாங்க. ஸோ வந்து ஆன்லைன் கிளாஸ்ன்றப்ப இன்னும் கொஞ்சம் போர் அடிக்குன்னு நினைப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம அட்டன் பண்ணி பார்க்குறப்போ அந்த பிஸ்னஸ் பிடிச்சி உள்ள வந்துட்டோம்னா கன்ஃபார்மாக டெவலப் பண்ணிடலாம். ஓகே சார், சூப்பர். இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் சார். இப்போ நம்ம பாக்கு மட்டை, இந்த பாக்கு தட்டுகள்லாம் இருக்குல்ல சார், அதை எப்படி சார் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்? அதை எப்படி பண்ணுறதுனால எவ்வளோ லாபம் பார்க்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். அரிக்கா லீப் பிளேட்ஸ் பாக்குமட்டை தட்டுகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பாக்குமட்டை தட்டுகள் 6 இன்ச் பாக்குமட்டை தட்டுகள், 8 இன்ச், 10 இன்ச், 12 இன்ச் அளவுள்ள பாக்குமட்டை தட்டுகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. 6 இன்ச், 8 இன்ச் அளவுள்ள பாக்குமட்டை தட்டுகள் டீ, காஃபி, குளிர்பானங்கள் அருந்துவதற்கும், 10 இன்ச், 12 இன்ச் அளவுள்ள பாக்குமட்டை தட்டுகள் சிற்றுண்டி உணவு சாப்பிடுவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பாக்குமட்டை தட்டுகளில் கருமை நிற புள்ளிகள், கருமை நிற கோடுகள் இருக்கக்கூடாது. பாக்குமட்டை தட்டுகள் நல்ல வெண்மையாகவும் ஏற்றுமதி தரம் வாய்ந்ததாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். பாக்குமட்டை தட்டுகள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்குபவர்களுக்கு பாக்குமட்டை தட்டுகள் நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். பார்த்துக்கோங்க. ஸோ பாக்குமட்டைக்குமே நல்ல ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பையெல்லாம் இருக்கலாம் சார். பையன்னு சொல்கிறப்ப அந்த லெதரை பற்றி சொல்லுவோம். ஸோ அந்த தோல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். லெதர் பேக்ஸ் தோல் பைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தோல் பைகள் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் தோல் பைகள் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தோல் பைகள் சவுதி அரேபியா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, கனடா, ஜப்பான், டென்மார்க், தாய்லாந்து, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தோல் பைகள் சிறந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். ஸோ வந்து தோல் பொருட்களும் அந்த ஒரு வேல்யூ இருக்குது இல்லைங்களா? அப்படி பார்க்குறப்போ அந்த அன்னாச்சி பழம் சொல்லுவாங்க சார், அன்னாச்சி பழத்தை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். அன்னாச்சி பழம் கோடை காலத்துக்கு ஏற்ற பழம். அன்னாச்சி பழம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அன்னாச்சி பழம் கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டும். ஜூஸ் கேட்கும் இறக்குமதியாளருக்கு மதிப்பு கூட்டி அன்னாச்சி பழம் ஜூஸ் தயாரித்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். மதிப்பு கூட்டி தயாரிக்கும் பொழுது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் அப்படியே இருக்க வேண்டும். மதிப்பு அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்யும் போது லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். ஜூஸ் தயாரிக்கும் பொழுது பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். ஜூஸ் தயாரிக்கும் பொழுது பிராண்ட் பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும். பிராண்ட் பெயர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். அன்னாச்சி பழம் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட அன்னாச்சி பழ ஜூஸ் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சூப்பர்ல. ஸோ அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே மதிப்பு கூட்டினா அது அழகாக இருக்குமாமா. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னை மாதிரி கொஞ்சம் க்யூட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாக வியாபாரம் ஆகும் அப்படின்னு சும்மா பண்ணுக்காக சொன்னேன். இப்போ ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு முடிச்சுட்டு வாங்க. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்லாம் கேட்டுட்டு தான் இருக்க போகிறோம் சார்கிட்ட. நம்மளும் ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம் சார். பாருங்க, இமயமலை ஆகாமல் எனது உயிர் போகாது அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஒரு மோட்டிவேஷனில் இறங்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசலாம். சூரியன் தூங்கலாம்.